கவின் சூப்பர். கிளைமேக்ஸ்ல ஒன்று இருக்கு, அது பாருங்க, அது இன்னும் சூப்பர். நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு படத்தில்? ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க. சரி, இவங்க ஆண்ட்ரியா என்ன ரோல் ஜோடியாக வராங்களா? ஜோடியா மற்றபடி சொன்ன அளவுக்கு இல்லை, ப்ரொமோஷன் கொடுத்த அளவுக்கு பெருசாக அது இல்லை. ஆண்ட்ரியா நல்லா தான் இருக்காங்க, ஆனால் பெருசாக அந்த லேடி ரோலுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு ஃபீல் இல்லை. கம்பேக் சீன் அந்த ஒருத்தர் மட்டும் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் மட்டும் ஓரளவுக்கு இருக்க மாதிரி இருக்குது. சோசியல் மெசேஜ் ஓரளவுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. கான்செப்ட் எப்படி எடுத்துருக்காங்க? ஓரளவு சுமாராக தான் இருக்குது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகல. ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே அந்தளவு என்டர்டெய்னிங்காக இல்லை. இல்லை, இது சோஷியல் மெசேஜோட முடிச்சிருக்காங்க. என்டர்டெய்னிங்காக இருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்தளவு ஒர்க் ஆகலை பெருசாக. மற்றபடி ஆக்டிங் நல்லா இருக்குது. ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ். சுமாராக தான் இருந்துச்சு. நான் நல்லா இருக்கும்னு நினச்சேன். வெற்றிமாறன்லாம் மென்டார் பண்ணிக்க நினச்சி போனேன், அதை ஏமாற்றிட்டாங்க படத்தை. அருமையாக இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பழைய டைப்பில் வரும். அதாவது ஏமாற்றிடுவாங்க அப்படின்றத விட இந்த காசு இல்லாதவங்களாம் ஏமாத்துறவாங்கன்றத அது ஒரு மெயின் டாப்பிக்காக எடுத்திருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆமாம். மிடில் கிளாஸு இப்போ ட்ரெண்டிங் ஸ்டோரியில் வர மாதிரி. எஸ். போரடிக்காமல் போகுது, நல்லாயிருக்கு. அது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா யதார்த்தமாக இருக்குது. ஆமாம், அவங்க எப்பயும் போல் அந்த நெகட்டிவ் ரோல்னால் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது சார். சாங்கெல்லாம் வந்து இங்கே இந்த கதைக்கு ஏற்றபடிக்கு நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. யாரும் எதிர்பார்க்கலாம். எஸ் சார். நல்லா இருக்கு. அருமையாக இருக்குது சார். நல்லா வித்தியாசமான கதை, நல்லபடியாக இருக்குது. நான் எல்லாருமே பார்க்கலாம். ஓகே, நன்றி.